இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நான் உங்களை தவிர வேற உலகமே இல்லைன்னு வாழ்ந்தேங்க. இந்த குழந்தைகளை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? இவங்களை நீங்க இல்லாம நான் எப்படிங்க தனியா வளர்ப்பேன்? என்னங்க தயவு செஞ்சீங்களா? அனாதை ஆகிராதீங்க. உங்களுக்கு எச்சு கேட்டுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் உன் குடும்பமும் உயிரோடு இருக்க ஆசை இல்லையா? இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது, இப்படி மோசம் பண்ணி ஏமாத்தின உன்னையும் உன் கூட சேர்த்து இவங்களையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவங்க யாருன்னே தெரியாம நடந்துக்கோ. யாரு நீங்க? நீங்க என்ன பார்த்து யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது கூட இல்ல. என்னங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்பா, இது தப்புப்பா. தெரியாதவங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் அது உனக்காகவும் நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துக்காகவும் நீ எப்பவும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எனக்கு அது போதும். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. போமா. ஆண்டி நில்லுங்க ஆண்டி. அப்பா, ஜகன் ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்ல, அவன் என் ஃப்ரெண்டும் கூட. அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டி போய் நம்ம கூடயே வச்சுக்கலாம். வாய மூடு. எவனுக்கு பிறந்தானே தெரியல, அவன் கூட என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? அவன் கூட சேர்ந்து சுத்தினா நம்ம மானமே போயிடும். நீ சின்ன பொண்ணு, வாய் மூட்டு வா. சொல்லுங்க. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இப்ப வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க இருக்க கூடாது. சரிங்கம்மா. அம்மா, நம்ம எங்க போறோமா? தெரியல கண்ணா. நமக்கு யாரும் இல்லங்கிறதுனாலயாமா? உனக்கு நான் இருக்கேன்டா தங்கம்.
அங்க பாருமா, அவங்களாம் அந்த வீட்ல இருந்தாங்களே. அவங்க எல்லாம் உயிரோட இருக்க கூடாது, கொன்னுடுங்க. நம்ம இங்க இருந்து போயிடலாம், சீக்கிரம் வா. அம்மா அம்மா, டேய், இந்த பொம்மை இவ்வளவு நேரம் அந்த பையன் கையில தான் இருந்தது. இந்த பொம்மை இங்க இருக்குன்னா அவங்களும் இங்க தான் இருக்கணும். தேடுங்கடா. அவங்க எந்த ட்ரெயின்ல ஏறினாங்கன்னு ஒண்ணு விடாம பாருங்க. சரிங்கண்ணா.